வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் யூஸ் ஆகிற வகையில் தமிழ் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அதில் இப்போ வந்து மறு ஊர் பெயர்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மறு ஊர் பெயர்களில் வந்து 2 பார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதெல்லாம் பார்க்கலன்னா அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோ அந்த வீடியோவோட கண்டினியூஸ் பார்ட் தான். ஸோ இதை பார்த்துட்டு அந்த 2 வீடியோவுமே பார்த்துருங்க. ஆல்ரெடி வந்து அயர் சொற்களுக்கு ஒரு 3 பார்ட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து மறு ஊரில் வந்து 3rd பார்ட் வீடியோ. இப்போ ஃபஸ்ட்டு வேர்டு பார்க்கலாம். இந்த வீடியோக்கான ஃபஸ்ட்டு ஊர் என்னென்னு பார்த்தோன்னா சக்தி முற்றம், சக்தி முத்தம். சக்தி முற்றம் வந்து சக்தி முத்தம்னு மாறி இருக்கு. நெக்ஸ்ட்டு சங்கரன் கோவில், சங்கை, சங்கரன் கோவில், சங்கை. சதுரங்கப்பட்டினம், சதுரை அல்லது சதுராஸ் அப்படின்னு மாறி இருக்கு. சனகாபுரம், சீனாபுரம், சனகை. சனகாபுரம், சீனாபுரம் அல்லது வந்து சனகை அப்படின்னு மறைவிருக்கு. இந்த வீடியோலையுமே வந்து ஒரு 40லேருந்து 50 வேர்ட்ஸ் வரைக்கும் பார்த்தலாம். ஏன்னா வந்து ஒரே வீடியோவில் நம்ம வந்து 450க்கு மேலே இருக்க இந்த மறு ஊர் பெயர்கள் பார்த்தோன்னா நமக்கு வந்து படித்த மாதிரி இருக்காது, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு 50லேருந்து 60 மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரிவிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் மைண்டில் நிற்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கறதுனால கண்டிப்பாக அதை ரிவைஸும் பண்ணிடுங்க. மொத்தமாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நம்ம வந்து ஒரு 50லேருந்து 60 சொற்கள் இருக்க மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக அதை ரிவைஸும் பண்ணிடுங்க. ரிவிஷன் தான் கண்டிப்பாக மஸ்ட்டு. ஏன்னா தமிழை பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய டாபிக்ஸ் வந்து படிப்போம். அதனால் அதுக்கு முன்னாடி என்ன டாபிக் படிச்சிங்களோ அது மைண்டில் நிற்காது. இப்போ ஒரு 10 டாபிக் படிக்கிங்கன்னா ஃபஸ்ட்டு படித்த டாபிக் வந்து மைண்டில் இருக்காது. அதனால் அது கண்டிப்பாக வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு 1க்கு 2 தடவை வந்து ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு படித்தது மைண்டில் நிற்கும். அதனால் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிடுங்க. இப்போ ஒரு தடவை இந்த வீடியோ பார்க்குறீங்க படிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அது ஒன்று நிறைய பேர் வந்து எழுதி வச்சு படிப்பீங்க. எழுதி வச்சு படிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. எழுதி வைக்காதவங்க கண்டிப்பாக இன்னொரு தடவை வீடியோ பார்த்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேர்டு வந்து சாத்த மங்கை. இது எப்படி மாதிரி இருக்குன்னு பார்த்தோன்னா சியாத்த மங்கை, சாத்த மங்கை, சியாத்த மங்கை. சிங்காநல்லூர், சிங்கை, சிங்காநல்லூர், சிங்கை. இந்த சிங்கையை பொறுத்தளவுக்கு 2 ஊருக்கு மறு பெயராக சிங்கை தான் வரும். சிங்காநல்லூருக்கும் சிங்கை தான் வரும், சிங்களாந்தபுரமுக்கும் சிங்கை தான் வரும். சிங்களாந்தபுரம், சிங்கை. நெக்ஸ்ட் வேர்டு வந்து சித்தன் வாழ்வு. சித்தன் வாழ்வு வந்து பழனி மலை. இதை மாதிரி ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சித்தன் வாழ்வுலாம் கொடுக்கும்போது நம்ம வந்து சித்தன்ன வாசல் அதை மாதிரி ரிலேட்டடான பேருமே வந்து ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக ஆல்ரெடி படித்து வச்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் எழுதி வச்சு படிங்க. நெக்ஸ்ட்டு சிவகங்கை. சிவகங்கை வந்து நாலுக்கோட்டை. இதுவுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிவகங்கை, நாலுக்கோட்டை. சின்னத்தரிப்பேட்டை, சிந்தாரிப்பேட்டை, சின்னத்தரிப்பேட்டை, சிந்தாரிப்பேட்டை. அடுத்த வேர்டு வந்து சீர்காழி. சீர்காழி வந்து சீகாழி, வேணுபுரம், தோணிபுரம் அப்படின்னு மாதிரி இருக்குது. சீர்காழிக்கு வந்து சீகாழின்ற ஆப்ஷன் தெரியும். ஆனால் வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட்டான இன்னொரு 2 பேர் இருக்குது. சீர்காழிக்கு வேணுபுரம், தோணிபுரம்ன்ற இன்னொரு அர்த்தமும் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிவப்பள்ளி. சிவப்பள்ளி வந்து திருச்சம்பள்ளி, சிவப்பள்ளி, திருச்சம்பள்ளி. சிறுவாக்கம், சிறுவாடி, சிறுவாக்கம், சிறுவாடி. அடுத்த வேர்டு வந்து சூரலூர். சூரலூர் வந்து சூலூர்னு மாதிரி இருக்குது. சூரலூர், சூலூர். அடுத்த வேர்டு வந்து செங்கழுநீர் பற்று, செங்கழுநீர் பட்டு. இது 2 எப்படி மருவி இருக்குன்னா செங்கல்பட்டுன்னு மருவி அப்புறம் வந்து செங்கைன்னு மருவி இருக்குது. செங்கழுநீர் பற்று, செங்கழுநீர் பட்டு. இது 2மே வந்து செங்கல்பட்டுன்னு ஆகி அப்புறம் வந்து செங்கைன்னு மருவி இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்னப்பட்டினம். சென்னப்பட்டினம் தான் சென்னைன்னு மருவி இருக்குது. சென்னப்பட்டினம், சென்னை. சேநல்லூர், சேலூர், சேநல்லூர், சேலூர். சேயங்கலூர், சேங்கனூர், சேயங்கனூர், சேங்கனூர். சேதுராயன் புத்தூர், சேராத்து, சேதுராயன் புத்தூர், சேராத்து. சேயூர், செய்யூர், சேயூர், செய்யூர். சேற்றூர், சேரை, சேற்றூர், சேரை. நெக்ஸ்ட் வேர்டு சேலூர், தேவராயன்பேட்டை, சேலூர், தேவராயன்பேட்டை. சேந்தமங்கலம், சேந்தை, சேந்தமங்கலம், சேந்தை. சேரளம், இதுதான் வந்து கேரளம், கேரளான்னு மாதிரி இருக்குது. சேரளம் வந்து கேரளம், கேரளா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வேர்டு அது கூடவே இந்த சேரளம் வந்து 2 ஊருக்கான பேராக இருக்கும். இப்போ சேரளம் வந்து கேரளான்னு ஒரு அர்த்தமும் இருக்குது, சேரளத்துக்கு சேலம்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. நெக்ஸ்ட்டு சேரன்மாதேவி, சேர்மாதேவி, சேரன்மாதேவி, சேர்மாதேவி. இது வந்து சேரன் மகாதேவின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டான மறுவு என்னென்னா சேர்மாதேவி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு சோழநாடு, சோநாடு, சோழநாடு, சோநாடு. நெக்ஸ்ட் வேர்டு வந்து சோழன் வந்தான். சோழன் வந்தான் வந்து சோழ வந்தான், சோழன் வந்தான், சோழ வந்தான். அடுத்து சோழலிங்கபுரம், சோளிங்கர், சோழலிங்கபுரம், சோளிங்கர். இது தப்பாக மிஸ்டேக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு சோற்றுத்துறை. சோற்றுத்துறை வந்து சாதத்துறை, சாத்துறை. சோற்றுத்துறை, சாதத்துறை, சாத்துறைன்னு மருவி இருக்குது. சையத்தாவுகான்பேட்டை, சைதாப்பேட்டை அப்படி இல்லைனா சைதை. சையத்தாவுகான்பேட்டை வந்து சைதாப்பேட்டைன்னு மருவி சைதைன்னு மருவி இருக்குது. நெக்ஸ்ட் வேர்டு தகடூர். தகடூர் வந்து தர்மபுரி, தர்மபுரம், தாம்பரம். தர்மபுரம் தான் தாம்பரம்னு மாறி இருக்குது. தவத்துறை, லால்குடி. இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. தவத்துறை, லால்குடி. தன்செய்யூர், தஞ்சாவூர், தஞ்சை. தன்செய்யூர் வந்து தஞ்சாவூர் அப்படி இல்லைனா தஞ்சைன்னு மருவி இருக்குது.
நெக்ஸ்ட் வேர்டு தன்பொருணை. தன்பொருணை வந்து தாமிரபரணி. தன்பொருணை தாமிரபரணி. இந்த தன்பொருணைன்னு சொல்லும் போது ஆண் பொருணைன்னு ஒரு நதியை சொல்லுவாங்க. அந்த நதி என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆண் பொருணைன்னு கேட்பாங்க, தன்பொருணை நதின்னு கேட்பாங்க. இது ரெண்டுத்துக்கான பேருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு தண்டங்குறை. தண்டாங்கோரை. தண்டங்குறை தண்டாங்கோரை. தண்டலை நீநெறி தண்டலை சேரி. தண்டலை நீநெறி தண்டலை சேரி. நெக்ஸ்ட் வேர்டு வந்து தலைச்சங்காடு. தலையடைவர். தலைச்சங்காடு தலையடைவர். தலைச்சங்க நான்மதியம். கோயில் 10. தலைச்சங்க நான்மதியம். இந்த தலைச்சங்க நான்மதியம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த தேவரிசையை பொறுத்தளவுக்கு நமக்கு நிறைய டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க வார்த்தை நிறைய இருக்கும். அது கூடவே தேவரிசையில் நிறைய மறு ஊர் பெயர்கள் இருக்கும். ஸோ தேவரிசை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரு அதிகை. திரு அதிகை வந்து திருவதி திருவதிகைன்னு மாறி இருக்குது. திரு அதிகை திருவதி மற்றும் திருவதிகைன்னு மாறி இருக்குது. திரு அறத்துறை. திருவடத்துறை. திரு அறத்துறை எப்படி மாறி இருக்குன்னா திருவடத்துறைன்னு மாறி இருக்குது. திரு அழுந்தூர். தேரழுந்தூர். திருவழுந்தூர் தேரழுந்தூர் இதுவுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு திரு ஆமத்தூர். திரு ஆமத்தூரை பொறுத்தளவுக்கு திருவா மாத்தூர்னு மாறி இருக்குது. திரு ஆமத்தூர் திருவா மாத்தூர். திரு ஐந்திரபுரம் திருவேந்திபுரம்னு மாறி இருக்குது. திரு ஐந்திரபுரம் திருவேந்திபுரம். திரு ஆப்பாடி திருவாய்ப்பாடி. திரு ஆப்பாடி திருவாய்ப்பாடி. திரு ஆடனை திருவாடானை. திரு ஆடனை திருவாடானை அப்படின்னு மருவி இருக்கு. நெக்ஸ்ட் வேர்டு திரு ஆனைக்கா. திருவானைக்காவல். திரு ஆனைக்கா திருவானைக்காவல். திரு ஆப்பனூர். திருவாப்புடையார். திரு ஆப்பனூர் திருவாப்புடையார். திரு ஆவடுதுறை. திருவாடுதுறை. திரு ஆவடுதுறை திருவாடுதுறைன்னு மருவி இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். திரு ஆவினன்குடி. பழனி. திரு ஆவினன்குடி பழனின்னு மருவி இருக்குது. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு திரு ஆலம் தொழில். திருவாலம்பொலின்னு மாறி இருக்குது. திரு ஆலம் தொழில் திருவாலம்பொலின்னு மருவி இருக்குது. நெக்ஸ்ட்டு திரு ஆலங்காடு. திருவலங்காடு. திரு ஆலங்காடு திருவலங்காடுன்னு மருவி இருக்குது. நெக்ஸ்ட் வேர்டு திரு இந்தலூர். திருவிழந்தூர். திரு இந்தலூர் திருவிழந்தூர். நெக்ஸ்ட்டு திரு இடவெந்தை. திருவிடந்தை. திரு இடவெந்தை திருவிடந்தைன்னு மருவி இருக்குது. நெக்ஸ்ட் வேர்டு திரு இடை மருது. திருவிடை மருதூர். திரு இடைச்சுரம். திருவடி சூளம்னு மாறி இருக்குது. திரு இடைச்சுரம் திருவடி சூளம்னு மாறி இருக்குது. நெக்ஸ்ட் வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கமா வேர்டு, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. திரு உச்சாதானம். கோவிலூர்னு மாறி இருக்குது. திரு உச்சாதானம் கோவிலூர். திரு ஊரல் தக்கோலம்னு மாறி இருக்குது. திரு ஊரல் தக்கோலம். திரு எறும்பியூர். திருவெரும்பூர். திரு எறும்பியூர் திருவெரும்பூர். திரு எவ்வூல். திருவள்ளூர். திரு எவ்வூல் திருவள்ளூர்னு மாறி இருக்குது. திரு ஏடகம். திருவேடகம். திரு ஏடகம் திருவேடகம். இதில் இந்த திருவூரல் தக்கோலம் அப்புறம் திரு எவ்வூல் திருவள்ளூர் இதெல்லாம் வந்து நமக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேர்டு வந்து திரு ஏரகம். திரு ஏரகம் வந்து சுவாமி மலைன்னு மாறி இருக்குது. திரு ஏரகம் சுவாமி மலை. திரு ஐயாறு. திரு ஐயாறு வந்து திருவையாறுன்றது ஈஸியாக இருக்குது. அது கூடவே வந்து பஞ்சநதம். இதுவுமே வந்து திரு ஐயாருக்கு மறு பேர் தான். திரு ஐயாறு பஞ்சநதம் திருவையாறு. இந்த 2 நேம் கொடுத்தது இன்னொரு நேமுமே திரு ஐயாருக்கு இருக்குது. அது என்னென்னா திருவாதி அப்படின்ற ஒரு நேம் இருக்குது. இந்த திரு ஐயாருக்கு மொத்தமாக 3 மறு நேம் இருக்குது. பஞ்சநதம் திருவையாறு அப்புறம் வந்து திருவாதி. நெக்ஸ்ட்டு திரு ஒற்றியூர் அப்படின்றது திரு ஒற்றியூர் அப்படின்னு மாறி இருக்குது. திரு ஒற்றியூர் திரு ஒற்றியூர்னு மாறி இருக்குது. அடுத்த வேர்டு என்னென்னு பார்த்தோன்னா திருக்கரபுரம். திருப்பார்கடல். திருக்கரபுரம் திருப்பார்கடல். திருக்கடைமுடி. திருச்சின்னம்பூண்டி. திருக்கடைமுடி திருச்சின்னம்பூண்டி. திருக்கடிகை. சோளிங்கபுரம். திருக்கடிகை சோளிங்கபுரம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்கடிகை சோளிங்கபுரம்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு திருக்கருங்குடி. திருக்கரங்குடி. திருக்கருங்குடி வந்து திருக்கரங்குடின்னு மாறி இருக்குது. அடுத்த வேர்டான திருக்கருக்குடி வந்து மருதாந்த நல்லூர்னு மருவி இருக்குது. திருக்கருக்குடி மருதாந்த நல்லூர். இப்போ இதில் இருக்க மொதல் 2 வேர்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்டுக்கும் செகண்ட் வேர்டுக்கும். ஃபஸ்ட்டு வேர்டில் கருங்குன்னு இருக்கும், செகண்ட் வேர்டில் கருக்குன்னு இருக்கும். இது 2 தான் டிஃப்ரெண்ட்டு. அது திருக்கருங்குடி இது திருக்கருக்குடி. இது ரெண்டுமே வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு நினைக்கும் போது பட் வந்து அதுக்கான மறு ஊர் பெயர்கள் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. அந்த ரெண்டுமே வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் அங்கே போய் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு திருக்கருக்காவூர் வந்து திருக்கடாவூர் அப்படின்னு மருவி இருக்குது. திருக்கருக்காவூர் திருக்கடாவூர். அடுத்த வேர்டு வந்து திருக்கடவூர் திருக்கடையூர். திருக்கடவூர் திருக்கடையூர். இந்த ஸ்லைடில் இருக்க 4 வேர்டுமே வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக தான் இருக்கும். சின்ன சின்ன எழுத்து தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த 4த்தையுமே தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வேர்டு திருக்காலத்தி. இது வந்து காளஹஸ்தின்னு மாறி இருக்குது. திருக்காலத்தி காளஹஸ்தி. அடுத்த வேர்டு திருக்காராயில் அப்படின்றது வந்து திருக்கார வாசல். திருக்கார வாசல்னு மாறி இருக்குது. திருக்காராயில் திருக்கார வாசல். அடுத்த வேர்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். திருக்குருவூர். அதாவது ஆழ்வார்னு சொல்கிற திருக்குருவூர் வந்து குறுகைன்னு மாறி இருக்குது. திருக்குருவூர் குறுகை. திருசாயக்காடு சாயவனம். திருசாயக்காடு சாயவனம். திருச்சிராபுரம். திருச்சிராப்பள்ளி அப்படி இல்லைன்னா திருச்சி. திருச்சிராபுரம் வந்து
திருச்சிராப்பள்ளி ஆர் திருச்சி. இப்போ இந்த திருச்சிராப்பள்ளியிலேருந்து எப்படி திருச்சி வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி வந்து திருச்சினப்பள்ளி அப்படின்னு மாதிரி இருக்கும். திருச்சிராப்பள்ளி தான் திருச்சினப்பள்ளின்னு மாதிரி இருக்கும். இந்த திருச்சினப்பள்ளி திருச்சியாக மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு திருச்சிற்றேமம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றேமம், திருச்சிற்றம்பலம். அடுத்து திருச்சீராளைவாய். திருச்சீராளைவாய் வந்து திருச்செந்தூர் மாதிரி இருக்குது. திருச்சீராளைவாய் திருச்செந்தூர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த திருச்சீராளைவாய்க்கு இன்னொரு மறு பெயர் இருக்குது, அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு திருச்சூரம். திருச்சூரம் திரிசூர் அப்படின்றது வந்து திரிசூலம்னு மாதிரி இருக்குது. திரிச்சூரம் அப்படி இல்லைனா திருச்சூர், இது வந்து திரிசூலம்னு மருவி இருக்குது. அடுத்து திருச்செங்கோடு அப்படின்றது திருக்கொடி மாட செங்குன்றூர் அப்படின்னு மாதிரி இருக்குது. அதாவது திருச்செங்கோடு அப்படின்றது திருக்குடி மாட செங்குன்றூர் அப்படின்னு மருவி இருக்குது. அடுத்த ஊர் வந்து திருச்சேரை. திருச்சேரை அப்படின்றது திருச்சிறைன்னு மாறி இருக்குது. திருச்சேரை திருச்சிறை. நெக்ஸ்ட்டு திருச்சுழியல். திருச்சுழியல் வந்து திருச்சூலின்னு மாறி இருக்குது. திருச்சுழியல் திருச்சுழி அப்படின்னு மருவி இருக்குது. இப்போ இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 60லேருந்து 70 மறு ஊர் பெயர்கள் பார்த்துருப்போம். ஆல்ரெடி ப்ரீவியஸாக 2 வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒரு 100லேருந்து 120 பார்த்துருப்போம். டோட்டலாக ஒரு 200 மறு ஊர் பெயர்கள் வந்து இந்த 3 பார்ட் வீடியோலையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இருக்க 250 மறு ஊர் பெயர்களையும் வந்து நான் அடுத்தடுத்த பார்ட் வீடியோவாக கொடுக்குறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா கூடவே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட்டான நியூஸாக இருக்கட்டும், அது கூடவே தமிழ் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும், அப்படி இல்லைனா நீங்களுமே வந்து சேர்ந்து சில பேர் வந்து சேர்ந்து படிப்பீங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி இதே மாதிரி மறு ஊர் பெயர்கள் அவுட் சோர்ஸில் இருக்க மறு ஊர் பெயர்களை படிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்லேருந்து அவுட் சோர்ஸ் வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கான வீடியோவும் சீக்கிரமாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.